பசியோ மழையடிக்க பூமி தாயவளோ புல்ல அரிச்சு கொண்டு கொடுக்க போட அது 10 விதையாச்சு முத்து மணி வேர்வை அது மூலதனமாச்சு விதை போட அது 10 விதையாச்சு முத்து மணி வேர்வை அது மூலதனமாச்சு உழவன் உடல் நோக உழைத்தானம்மா உலகம் பசியார கொடுத்தானம்மா வள்ளல் அவன் என்று நீ பாடியே பொங்கல் திருநாளை கொண்டாடம்மா குழந்தை கையில கரும்பு இந்த கோமரி கண்ணுல குறும்பு அக்கா கையில மஞ்ச அவ மனசு எல்லாம் வெள்ள தோழர்களின் மனசு போல பொங்கல் பொங்குதே தை பிறந்தது பொங்க வச்சோமே தமிழ திருநாள் பிறந்தது தலை நிமிர்ந்தோமே தை பிறந்தது பொங்க வச்சோமே தமிழ திருநாள் பிறந்தது தலை நிமிர்ந்தோமே எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பொங்கலோ பொங்கல் சொல்லுங்கம்மா. பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். இனிய நல்வாழ்த்துக்கள். 2017 பொங்கல். இந்த நல்ல நாளில் பிஎட் பிள்ளைகள் எல்லாருமே B1 B2 டீச்சர் ட்ரைனிங் எல்லாருமே வந்து ஒன்றா பொங்கல் வைப்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இந்த பிள்ளைகளை முகத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ரொம்ப கோலாகலமாக கோலம்லாம் போட்டு பொங்கல் வச்சு படைச்சி எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து எல்லோரும் நலமும் மலம் பெற்று நீடு வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த பொங்கல் விழா நடத்துவது பழக்கம். அதே போல் இந்த ஆண்டும் 11வது ஆண்டு எங்களுக்கு இது. இந்த 11வது ஆண்டில் இந்த பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதில் தாளாளர் அவர்கள், இயக்குனர் அவர்கள், முதல்வர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் எல்லாரும் கலந்துக்குவாங்க. பணியாளர்கள், அலுவலக பொறுப்பாளர்கள் எல்லாரும் கலந்துக்குவாங்க. இன்றைக்கி மட்டும் உங்களுக்கு அலட்ரஸு கடற்கொண்டது இந்த பாரம்பரியமாக வந்து எல்லாம் செய்வாங்க. எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய கல்வியியல் கல்லூரி சார்பாக தற்போது கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னும் சிறு நேரத்திலே நம்முடைய பானைகள் எல்லாம் பொங்கல் இருக்கிறது.
அவ்வாறு பொங்கும்போது அனைவரும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று கூவி நம்முடைய பொங்கல் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய தமிழர் திருநாள் தை ஒரு நாள் பொங்கல் திருநாளை இன்று முதல் நாள் கொண்டாடுகின்றோம். எனவே அந்த பொங்கல் திருநாளில் நாம் மகிழ்ச்சியாக சிறப்பாக இருப்போம் என்று கூறி இந்த பொங்கல் தின வாழ்த்து அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் மீனாட்சி ராமசாமி கல்வியியல் கல்லூரியில் பயின்று வருகிறேன். முதலில் அனைவருக்கும் மீனாட்சி ராமசாமி கல்வியியல் கல்லூரியின் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் நாம் பொங்கல் என்றால் என்னவென்று பார்த்தோமானால், பொங்கல் என்பது விவசாயிகளுடைய தினமாகும். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்பார்கள். ஆண்டு முழுவதும் வேலை செய்து கஷ்டப்பட்ட தொழிலாளர்கள், அதாவது விவசாயிகள், தங்களது வருடத்தில் சில நாட்கள் ஓய்வெடுப்பதற்காகவும் பொங்கல் திருவிழாவை கொண்டாடி அதன் மூலம் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். மேலும் பொங்கலில் பல்வேறு தினங்கள் உள்ளன. முதல் நாளான போகி பண்டிகை என்பது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பார்கள். வீட்டில் உள்ள பழையவைகளெல்லாம் எரித்துவிட்டு புதியவனவற்றை வீட்டில் புகுத்தி வீட்டை அழகு செய்வார்கள். அதுபோல நாம் மனதில் உள்ள பழைய எண்ணங்களை எல்லாம் அழித்து கொண்டு புதிய எண்ணங்களை வாழ்க்கையில் செயல்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற வேண்டும். இரண்டாம் நாளான காணும் இரண்டாம் நாளான பொங்கல் என்பது பொங்கல் தினத்தன்று சூரியனுக்கு, அதாவது அந்த வெளிச்சத்தின் மூலமாகத்தான் விவசாயிகள் தமது உழவு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூரியனுக்கு நன்றி தெரிவித்து கொண்டாடுவதாகும். மூன்றாம் நாளானது காணும் பொங்கல் என்பதாகும். அன்று பெரியவர்களை சந்தித்து சிறியவர்கள் ஆசீர்வாதம் வாங்கி அவர்களுடைய அறிவுரை ஏற்று நடப்பதற்கு ஒரு வழிகோலும் தினமாக அமைவது காணும் பொங்கலாகும். இதுவே பொங்கலுடைய 3 தினங்களில் சிறப்பாகும். ராமசாமி கல்வியியல் நிறுவனங்கள் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த மீனாட்சி கல்வியியல் கல்லூரியில் 8 ஆண்டுகளாக தமிழ் துறையில் பேராசிரியராக பணியாற்றி வருகின்றேன். இந்த மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனங்கள் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக தமிழர் திருநாளாகிய பொங்கல் பண்டிகை மிகவும் சீரும் சிறப்புமாக அனைவரும் போற்றக்கூடிய வகையில் மிக கட்டுப்பாட்டோடு மிக சீரும் சிறப்புமாக நடந்தேறி வருகிறது. எம்எஸ்சி கல்வியியல் கல்லூரியின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கல்வியியல் நிறுவனத்தின் சார்பாக அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கலை நாங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். நீங்கள் இங்கே பார்க்கலாம், 7 பானை வச்சு பொங்கல் பொங்கிட்டு இருக்கோம். இது எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல், ஜாதி மத வேறுபாடு இல்லாமல், இது தமிழர்கள் அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய மிக முக்கியமான திருநாள். இதை இந்த கல்லூரியில் நாங்கள் கொண்டாடுறது இந்த நிமிஷத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். தமிழ்நாட்டின் பாரம்பரிய விழாவான நமது பொங்கல் விழாவை நமது மீனாட்சி ராமசாமி கல்லூரியில் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். அதை நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். அதாவது நம்ம காலேஜில் பொங்கல் விழாங்கிறது எப்போதும் வருஷம் சிறப்பாக கொண்டாடிட்டு வரோம். அதாவது எல்லோரும் மனதிலையும் இருள் கலைந்து ஒரு புது சந்தோஷம், அதாவது ஒரு புதிய உணர்வுகள், தமிழர் என்கின்ற உணவு, அந்த உணவுக்காக தான் எல்லாரும் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடுறோம். அதனால எல்லாம் சிறப்பாக கொண்டாடுங்க. பொங்கலோ பொங்கல். கல்வியில் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமத்துவ பொங்கல் நாங்கள் கொண்டாடுறோம். எப்பவுமே எல்லாரும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிறாங்க. எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.
மாணவியர்களே, இந்த ஆண்டு எல்லா துறைகளும் மிக சிறப்பாக இந்த பொங்கல் விழாவினை கொண்டாடுகின்றார்கள். அதிலும் நிர்வாக வணிகவியல் மிக மிக சிறப்பாக கொண்டாடுவது மிகவும் சிறப்பு. அத்துணை மாணவ மாணவியர்களுக்கு எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். கல்லூரியில் பல்வேறு துறைகளுக்கும் தனித்தனியாக பொங்கல் நடத்தப்படுகிறது. இங்கு தனித்தனியாக எல்லா துறை மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த நிர்வாகத்தின் சார்பாக, செயலாளர் சார்பாக, இயக்குனர் சார்பாக அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்தபடியாக கல்லூரியின் தாளரை சந்திப்போம். தமிழர்களுடைய பாரம்பரிய விழாக்களில் ஒன்றான பொங்கல் திருவிழா தற்பொழுது மீனாட்சி ராமசாமி கல்வி நிறுவனம் சார்பாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பொங்கல் சமத்துவ பொங்கலாக கொண்டாடப்படுகின்றது. இந்த பொங்கல் நிகழ்ச்சியிலே மாணவ மாணவிகள் அனைவரும் நமது கலாச்சார உடைகளை அணிந்து வந்து, அதாவது ஆண்கள் வேஷ்டி சட்டையும் பெண்கள் எல்லாம் வந்து புடவை இது போன்றது அணிந்து வந்து விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த கல்வி நிறுவனம் சார்பாக வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.